வணக்கம். நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழில் பார்க்கலாம். நாடகத்தமிழில் ஒரு திரைப்படம் துருள் நின்று போச்சு என்ற திரைப்படம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணார். இப்போது கடந்த வாரம் அவர் மறைந்து விட்டார். அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு படங்கள், நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நகைச்சுவையோடு சொல்வார். ஒரு ஹீரோ என்பதெல்லாம் கதாநாயகன்னா ஒரு 40 பேரை அடிக்கிறது, பெரிய பராக்கிரமம், அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருடைய கதாநாயகர்கள் எல்லாமே ஒரு அசட்டு கலையோடு இருக்கிற மாதிரி, ஒரு அசட்டுத்தனம் செஞ்சுக்கிற மாதிரி, அசட்டுத்தனம் செஞ்சுட்டு விழிக்கிற மாதிரி, பெருசாக ஒரு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய பாவனை தோரணைலாம் இருக்காது. அவங்களோட வீர சாகசங்களும் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்காது. படத்தினோட கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சண்டை காட்சி வந்தால் சண்டை போடுற மாதிரி இருக்குமே தவிர, பெருசாக பராக்கிரமமாக வீர தீரமாலாம் சித்தரிக்க மாட்டார். ரொம்ப சர்வசாதாரண நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற மனிதர்கள், எளிய மனிதர்கள், அவங்களுக்கு பெரிய பந்தம்லாம் இருக்குது. ஆனால் அவங்களும் நிறைய செய்வாங்கன்ற மாதிரி தான் அவரோட படங்களில் காட்டியிருப்பார். ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். இது நம்ம ஆளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜாதி ஒழிப்பை பற்றி பேசியிருப்பார். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அது அருமையான ஒரு இயக்குனர் தான் சொல்லணும். அவர் அதாவது அந்த கதாநாயக பிம்பத்தை உடைத்து எரிந்து தூசாக பறக்க விட்டவர் என்று சொல்லலாம். அப்படி அவர் கதாபாத்திரங்கள்லாம் அவர் எல்லா படத்துலையுமே அப்படி தான் கொண்டு வந்தார். ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ரொம்ப நகைச்சுவை ததும்ப இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பாக்யராஜனாவே அந்த நகைச்சுவை தான். இந்த இன்று போய் நாளைவாலாம் அவ்வளோ ஒரே முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நகைச்சுவை தான். அந்த மாதிரியான ஒரு படம் அது. துருள் நின்று போச்சுன்னு ஒரு திரைப்படம். பாக்யராஜ் அவங்க கதாநாயகன் நடித்தார். சுலக்ஷ்ணா அவங்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த சுலக்ஷ்ணா அவங்கள பெண்ணு பார்க்க போவார். பாக்யராஜ் போகும்போது ஒரு துணைக்கு அவரோட நண்பரை கூட்டுட்டு போவார். அந்த நண்பரை கூட்டுட்டு போகும்போது அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி என்ன செய்வாங்கன்னா, நமக்கு தெரியும்ல, யார் மாப்பிள்ளைன்னு தெரியாமையே ஒருத்தர் ஏதாவது அச்சு பிச்சுன்னு வளர்றவங்க ஒருத்தவங்க எப்படியாவது ஒருத்தர் இருப்பாங்க எல்லா படத்துலேயும். அந்த மாதிரியான ஒரு பாட்டி. அவன் மாப்பிள்ளை தோழனை பார்த்துட்டு அவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சி பாக்யராஜ் மாப்பிள்ளை தோழனை போய் மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு, அந்த பாட்டி தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை வர்ணித்து பேசுவாங்க. பாக்யராஜை திட்டி பேசுவாங்க. ஏன் ராசா, மங்களத்தை பார்க்க வந்த மாப்பிள்ளை நீ தானா, செவன் எவ்வளோ லட்சணமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அடடாடா, சந்தனம் பொட்டு என்ன, சுருள் கிராப் என்ன, இது யார் இந்த பையன், தோழ மாப்பிள்ளையா? ஏன்பா, ஒரு துணை மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் ஒரு லட்சணமான ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றதில்ல, கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்பெல்லாம் இருக்கான் பாரு, இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த, முழிக்கிற முழியப்பார், திருட நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போயும் இவன் தானா இவனை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இவன் லட்சணத்தை பாரு, ஆளு லட்சணம், இவங்கிட்ட கேட்டுக்கு ஒரு மப்ளர் வேறு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த யாரை உயர்வாக பேசுமோ அவங்கள மட்டமாகவும், யாரை மட்டமாக பேசுமோ அவங்கள உயர்வாகவும் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு நகைச்சுவை சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அந்த நகைச்சுவை காட்சிகளை தூவிட்டு போயிடுவார். ரொம்ப அருமையான ஜனரஞ்சகமாக இருக்கும். ரொம்ப சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப எதிர்பாராத பெருசாக நகைச்சுவை ஒரு துணுக்குன்னு வச்சின்லாம் அவருக்கு அள ஓட்டுறது கிடையாது. போகிற கேரக்டருங்களே அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி அது. துருள் நின்று போச்சுன்ற படத்தில் இந்த காட்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.